தான் இருக்கும். நம்ம ஊர் சிலிண்டரை விட இது கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும். ஒரு 2-3 மந்த்து கூட வரும். இதுலேயே வெயில் நேரம்னால ஏசி இருக்கிறதுனால ஏசியோட அந்த ஃபேன் மாதிரி இருக்குல்ல, அது இங்கே தான் வச்சுருப்பாங்க. கிட்ஸை விளையாட விட்றப்போ பார்த்து விளையாடணும். ஏன்னா இவங்க இதெல்லாம் தொடுவாங்களே. இங்கே ஓடுறதுக்கு கூட இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இங்கே 2 ஃபேமிலி இருக்காங்க. இது வந்து ஸ்டூடியோ ஃப்ளாட் மாதிரி இருக்கும். இதை கூட இங்கே வாடகைக்கு விடுவாங்க. ஒரு பாத்ரூம், ஒரு ஹாலோடு சேர்ந்த மாதிரி கிச்சன் இருக்கும். எம்டி சிலிண்டர் ஒன்று வாங்கி போட்டிருக்காங்க. இவங்களும் பூச்செடியெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே தான் எல்லாருமே ட்ரெஸ் காய போடுறோம். ஆக்சுவலி இது நாங்கள் கட்டின கொடி. இங்கே இருக்க ஃபேமிலி தமிழ் ஃபேமிலினால அவங்களுமே கொடியில் காய போட்டுட்ருக்காங்க. இருங்க, இது வந்து இதாங்க பீச் வியூ. நான் சொன்னேன்ல வீட்டுக்கு பின்னாடி இருக்குன்னு. மாடியிலேருந்து பார்த்தா தெரியும். இப்போ இது இவங்க வீட்டிலேருந்து அது ரொம்ப கிட்ட. இருந்துருங்க, இது ரொம்ப கச்சடாவாக தான் கிடக்கு, ரொம்ப அசிங்கமாக. இங்கே யாரும் பீச் மாதிரி நம்ம ஊர் மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. இது சும்மா போட்டிங்காக வச்சுருக்க ஏரியான்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் பீச்சுக்கு போகிறப்போ கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன். இங்கேருந்து பார்க்குறப்போ நல்லா அழகாக இருக்குல்ல. இதை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி எடுத்து காட்டுறேன் எப்படி தெரியுதுன்னு. ஏன்னா இதில் அவ்வளோதான் தெரியல. இது நான் டேரெக்டாக யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து போடுறேன். அதுக்கப்புறம் விசா வந்துட்டு நான் ஃபேமிலி விசாவில் இருக்கேங்க. நீங்கள் அந்த என்னோடய விசா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்பான்சர் பண்ணது. 2 இயர் விசா எனக்கும் என் பேபிக்கும். வாங்க காட்டுறேன். போன டைம் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ என்னோடய ஒர்க் விசாவில் தான் நான் இருந்தேன். ஆக்சுவலி எங்கள் பாப்பா வந்து பஹ்ரைனில் தான் பிறந்தாங்க. பஹ்ரைனில் பிறந்தது இப்போது என்ன ப்ரொசீஜர் என்ன ஏது எதுவும் விவரம் தெரியணுன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அப்போது விசா எனக்கு வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ நான் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அதனால் இதில் வந்து பஹ்ரைன் எக்கனாமிக் சென்டர் மனாமாவில் இருக்குது. ஆக்சுவலி இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த இடத்துல அது இங்கேருந்தே தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் 1 இயர் வெயிட் பண்ணி என் ஹஸ்பண்ட்க்கு விசா கிடச்சதுக்கப்புறம், அதாவது ஹஸ்பண்டோட விசாவை ரெனிவல் பண்ணி எங்களுக்கு ஃபேமிலி விசா கிடச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ வீட்டுக்கு மேலேயே டவர் ஒன்று அமைச்சிருக்காங்க. எஸ்டிசி கதிர்வீச்சு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3 ஃபேமிலி சேர்ந்து எடுத்ததுனால 1 இயர் கான்ட்ராக்ட் இது. நம்ம இருந்து தான் ஆகணும். அதனால இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. இங்கே பார்த்திங்களா வெயில் எவ்வளோ அதிகமாக இருக்குன்ட்டு. சூரியனை தெரியுது அவங்களுக்கு எத்தனை பெருசு இருக்குன்ட்டு. சைஸே பிக் சைஸாக இருக்கிறதுனால வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பகல் நேரத்துலலாம் வரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வெளியில் காட்டுறேன் அவுட் சைடு. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி பால்கனிலேருந்தே காமிச்சல. அந்த வியூ மெயின் ரோடு அந்த இருக்குது. இந்த சைடு எல்லா டைமும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த வீடு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்லேயுமே ரெண்டலுக்கெல்லாம் இருக்காங்க. பட் காஸ்ட் கொஞ்சம் அதிகம். இங்கே இருக்க எல்லா வீடுமே